அந்த காப்பி இருக்கா? சில தவறுகள் இருக்கு. அது அது அவங்க கொடுத்துருவாங்க. சொல்ல வேண்டாம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த ஒரு பெரிய புகார் மனு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே நம்ம மாநகராட்சியில். எதை பற்றினா, இப்போ எம்எல்ஏ வகாப்பு ஒரு இடத்த வந்து காந்தி நகரில் ஒரு நிலத்தை இது பண்ணி அதில் வந்து அப்ரூவல் ஆகாமல் அந்த நிலத்துக்குள்ளே வந்து அவர் வந்து அந்த பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு போகிறாங்க, குடிநீர் இணைப்பை கொண்டு போகிறாங்க. அதுக்கு எந்த பணமும் கட்டப்படவில்லை. அப்ரூவல் வாங்காத இடம். மாநகராட்சியில் வந்து எந்த இதுவும் பண்ணலை. அதை இப்படி பகிரங்கமாக அதை ஒரு பெரிய இது பண்ணியிருக்காங்க. அது நிறைய கோடிக்கணக்கான ரூபா அதுக்கு மறுபடி கட்டணும். அந்த ரேரான்னு சொல்கிறது வந்து ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் அனுமதி பெறலை. இந்த இதுவும் அனுமதி பெறலை. எந்த அனுமதியும் பெறாமல் இவங்க அதை தன்னிச்சையாக ரோடு போட, எல்லா ஸ்கீமையும் உள்ளே கொண்டு போக, பாதாள சாக்கடை கொண்டு போக, அடிப்படை வேலையெல்லாம் பார்த்து வச்சுருக்காங்க. இதைத்தான் வந்து நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ஆளு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. அதில் எந்த நடவடிக்கை இல்லைங்கிறதுனால அதை வச்சுக்கிட்டு நாம் இதை சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஜாயிண்ட் ஒன்று சப்ரிஜிஸ்ட்ரார் வந்து இந்த வழிகாட்டு மதிப்பீடு பண்ணாமலே அதையும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கார். பிளாட்டை அப்ரூவல் இல்லாத இடத்துக்கு அவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கார். பழைய கமிஷனரு சுகபுத்ரா, இந்த ஜாயிண்ட் ஒன்று ரிஜிஸ்ட்ராரு, இந்த மாநகராட்சியினுடைய மேயரு, அதே போல் வகாப்பு, இவங்கள பேர் சேர்ந்து ஒரு சட்டத்திட்டத்துக்கு புறம்பாக, சட்டத்துக்கு கட்டுப்படாமல் இந்த வேலைகளை செஞ்சு வச்சுருக்காங்க. இதை வந்து எத்தனையோ மனுக்களை கொடுத்து பார்த்து அது என் கைக்கு வந்து அது ஒரு காப்பி வந்துச்சு. அதை வச்சு நான் வந்து இதை விசாரிச்சதில் இது உண்மைன்னு தான் தெரியுது. இடம் வந்து வகாப்பூரில். ஆமாம், காந்தி நகரில் 3 ஏக்கர் சில்லற. இப்போ பல கோடி ரூபா மதிப்பு. ஆமாம், பல கோடி ரூபா மதிப்பு. இவ்வளவு சட்டத்திட்டங்கள் இல்லை, மீறி செய்கிறாங்க. எங்காலும் நியாயமாக போய் நம்முடைய எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் பால்கண்ணை வந்து ஒரு இடத்துக்கு அப்ரூவல் முறையாக போய் அதை அப்ரூவலுக்கு போகும்போது ஏக்கருக்கு 25 லட்சம் கொடுங்கங்காரு மேயரு. ஸோ நான் ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கேன், எதிர்கட்சியில் நான் வந்து மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் இருக்கேன், இந்த மன்றத்துடைய மாமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன். இப்படி அந்த இடத்துடைய மதிப்பே அவ்வளோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும், அதுக்கப்புறம் ஆள் வச்சு பேர உங்கள் இதே வேண்டாம், நாங்கள் சட்டப்படி போகிறோம்னு முடிச்சுக்கிட்டார். அங்கே இஞ்சி பூரா ஊழல் தான் நடக்கும் இந்த மாநகராட்சியில். அன்னைக்கு நடந்த மாநகராட்சி கூட்டத்தில் நீங்கள் ஊழல்வாதி அதிமுகன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் அவ்வளோ அயோக்கியத்தனமாக தான் இருக்குது, அம்போக்கியத்தனமாக தான் இருக்குது. அவ்வளோ ஊழல் நீங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதில் அன்றைக்கே பேட்டி கொடுத்தாச்சு. இதை பொறுத்த மட்டுக்கு அனுமதி இல்லாத நிலம் பல கோடி ரூபா வந்து பாதாள சாக்கடை எப்படி வந்துச்சு, தண்ணி எப்படி வந்துச்சு, இதெல்லாம் வந்து பணம் கட்டாமல் எப்படி வருது உள்ள? யார் இதுக்கு அப்ரூவல் கொடுத்தா? யாருமே கொடுக்கல. இவங்க தாராளமாக இவங்களுடைய அதிகார துஷ்பிரயோகம், ஆளுங்கட்சிங்கிற மமதையில் உழவும் பண்ணுதாங்க. பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருட்டுன்னு நினைக்குமா, அதுமாதிரி இவங்க கண்ணை மூடிட்டு உள்ள வேலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் சரியான பாடம் கற்பிக்கணும். இவங்க எதுவுமே மனு கொடுத்தாலும் மனு தூக்கி பின்னால் போட்டுருந்தாங்க. அப்படி மனு கொடுத்த காப்பி தான் மட்டும் வந்துச்சு. விசாரிச்சால இது வந்து உண்மையிலே இது நடந்த இது. சட்டத்துக்கு புறம்பா வந்து எப்படி இவங்க அப்ரூவல் வாங்கினாங்க? அப்ரூவல் வந்து இல்லை, நம்மளுடைய வரிப்பணம், மக்களுடைய வரிப்பணம், அவ்வளோ பணம் கட்ட வேண்டிய பணத்தை கெட்டாம விட்டுருக்காங்கல்ல, அது அரசுக்கு இழப்பு தானே. இவங்க எப்படி அப்ரூவல் வாங்கினாங்க? அப்ரூவல் வாங்கவே இல்லாத இடத்துக்கு எப்படி இதெல்லாம் பண்ணாங்க? மாநகராட்சி கூட்டத்தில் இது முறையா வைக்கப்பட்டு அந்த அனுமதி எதுவும் அங்க கொடுக்கப்படலைங்கிறது எங்களுடைய இல்ல, கொடுக்கப்படவில்லை. கோர்ட்டுக்கு போவோம். இன்னைக்கு நாளைக்கு தெரியும். அதை ஓப்பனா சொல்லியாச்சு, இங்கே எல்லாம் சொல்லியாச்சு. இனிமேல் அதை வந்து அவங்க என்னென்னலாம் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு அவ்வளோத்தையும் எடுத்து 55 பான்லையும் என்ன நடந்திருக்குங்கிறத எடுத்து அது ஒரு பெரிய அளவில் கொண்டு போகணுங்கிறத திட்டம். அது ஒரு முற்றுகை போராட்டம் மாதிரி பெரிய அளவில் கொண்டு வரணும். தோழமை கட்சிகளோடு இணைஞ்சு எங்களுடைய பொதுச்சாளர் அண்ணன் எடப்பாடி அவருடைய ஒப்புதல் பெற்று பெரிய அளவில் போராட்டம் நடத்துங்க தான் காலம் தாழ்த்திக்கிட்டே லேலாகிட்டே இருக்கு எங்களுக்கு. அதனால லேட் ஆகிட்டு இருக்கு. அது பெரிய அளவில் பண்ண போகிறோம். காவல்துறையில் எதுவும்
நீதிமன்றம் மூலமாக தான் முதல்ல கேட்கணும். காவல்துறையில் கேட்டு ஒன்றும் அது வந்து அதில் எந்த பிரயோஜனமும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. நீதிமன்றத்தை தான் அணுக போகிறோம். தொடர்ந்து மாநகராட்சியில அதிமுக 25 வார்டுல 4 கவுன்சிலர் இருக்காங்க, அதிமுக கவுன்சிலரு. அந்த 4 வார்டுலையும் எந்த திட்டங்களும் நிறைவேற்றப்படலை. இவங்களுடைய இப்படி ஒரு மோசமான இது பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. எல்லாமே மக்கள் தான், மக்களுக்காகத்தான் அந்த வரி பணம் வாங்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. 3 முறை வரியை கூட்டியிருக்காங்க. ஆனால் மக்களுடைய தேவைகளை இவங்க பூர்த்தி பண்ணி கொடுக்கறது இல்லை. இந்த கவுன்சிலர்களுடைய எந்த மனுவையும் ஏற்கப்படவில்லை. இவங்களை செவி சாய்க்கவே கிடையாது. எதையாவது பேசி வெளியே அனுப்பிடுறாங்க. வந்து ஒரு ஒரு முற்றுகை போராட்டங்கிற மாதிரி முதலமைச்சர் எங்களுடைய பொதுச்செயலாளர்கிட்ட சொல்லிட்டு தோழமை கட்சிகளோட கலந்து செஞ்சு இது பெரிய அளவுல பண்ணலன்னா இதுக்கு தீர்வு வராது. ஆமா 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 கண்டிப்பா கண்டிப்பா உங்களை எல்லாத்தையும் கொண்டு கொண்டு காட்டி அதனோட நிலையை சொல்லி இதை கண்டிப்பா பண்ணணுங்கிறது போராட்டம் நடத்தும் போது இது உறுதியா நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு வரோம். ஆனா அவங்க அதை வந்து இந்த காலத்துல வாங்கி இந்த காலத்துல விட்டுருந்தாங்க. எதுவுமே அது ரொம்ப எங்க மனசுக்குள்ள இருக்கிறது பூராமே இந்த உணவுகள் வந்து ஏழை எளிய மக்கள் வந்து 1 ரூபாய்க்கு இட்லி, 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம், 3 ரூபாய்க்கு தயிர் சாதம்னு சாப்பிட்டுக்கிட்டு 10 ரூபா இருந்தா போதும் அவன் வயிற்று பசி ஆத்திட்டு போறான். அதே இவங்க வந்து ஒரு தன்னார்வலர் மூலமாவது யார் மூலமாவது அதை பண்ணலாம். பெரிய செலவே வராது. நாங்க கிட்டத்தட்ட 3-4 மாசம் அதுக்கு 3 வேளையும் சாப்பாடு போட்டோம். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு கணக்கு பார்த்தா வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு கோடி ரூபா 1 கோடி சொல்லி செலவு வந்துச்சு. ஆனா ஒரு நல்ல அரசாங்கம் நினைச்சா அதை விட கம்மியா நல்லா பண்ணலாம். பண்ண மாட்டேங்காங்க, எதுவுமே செய்ய மாட்டேங்காங்க. சார் சொன்ன மாதிரி அது அப்படியே தான் இருக்கு. அது அதனுடைய எண்ணிக்கை தான், கூட்டவும் இல்லை குறையவும் இல்லை. அதை செயல்படுத்துதல வந்து செயல்படுத்தாம முடக்கி போட்டாங்க. அது சாப்பிட வர முடியாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க.